Progress. स्तंभात् प्रभूय निजभक्त जनावनार्थम यो वज्रसार नखरैर् निजघान दैत्यं ब्रह्मेश शक्रनुत पूर्ण गुणैक देहः श्रेयस्सनो दिशतु देववरो नृसिंहः 17 ஸ்லோகம் பார்த்தோம். கதம்ப சர்ஜார்ஜுன கேதகீவனம் விகம்பயன்ஸ் தத் குசுமாதிவாசிதः சசீகராம்போதர சங்கசீதலः சமீரணः கம் ந கரோதி சோத்சுகம். அதாவது வருஷா காலத்தில் கதம்ப புஷ்பங்கள், அதாவது நீபம்னு பேர், கதம்ப புஷ்பம், சர்ஜா அர்ஜுன மருது, இந்த கேதகின்னா தாழம்பூ, இதெல்லாம் வந்து அப்படியே அசைச்சுண்டு ஒரு காற்று ஒன்று வர்றது. அந்த காற்று எப்படி இருக்குன்னா சீக்கர அம்போதர ஜலத்தையும் அந்த ஜலத்தினுடைய திவிலைகள்னால அப்படியே ஜில்லுன்னு இருக்கக்கூடிய காற்று. கம் ந கரோதி சோத்சுகம், எல்லாருக்கும் ஒரு உத்சுகதாவை அது வந்து ஏற்படுத்தும் இல்லையோ. கம் ந கரோத்தின்னா சர்வம் அப்படி கரோதி ஏவ, எல்லாரையுமே தான் அது வந்து ஒரு ஆவலை தூண்டுறது அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகம் வந்து ஷிரோருகைஹி ஸ்ரோணி தட்டாவலம்பிபிகி கிருதா உத்சுகம்ங்கிறதுனால உடனே பிரவாசம், அதாவது ஸ்திரியா காமினாம் சஞ்சனயந்தி, எப்படி வந்து ஒரு காமிகளுக்கு ஒரு ஆவலை ஊற்றா பெண்கள் அந்த மழை காலத்தில் அப்படிங்கிறத சொல்கிறார். ஷிரோருகை ஸ்ரோணி தட்டாவலம்பிபிகி கிருதாவதம்சைஹி குசுமை சுகந்திபிகி. ஓ சாரி, எங்கேயோ படுத்து ரெண்டாவது ஸ்தனை சஹாரைர் வதனை சீதுபிஹி ஸ்திரியோ ரதிம் சஞ்சனயந்தி காமினாம். ஸ்திரியः காமினாம் ரதிம் சஞ்சனயந்தி. ஸோ ஸ்திரியः பெண்கள், காமினாம் காமினோ காமினஹா, ஸோ புல்லிங்கத்தில் தான் இருக்குது. காமிகளுக்கு, காமுகர்களுக்கு ரத்திம் சஞ்சனயந்தி ஒரு ஆசையை, ரத்திங்கிறது இங்கே வந்து ஸ்தாயிபாவம் ஸ்ருங்காரம் அந்த அவ்வளவு இதுவாக எடுத்துக்காத. ரத்திங்கிறது இந்த இடத்துல அனுராகம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஆசையை சஞ்சனயந்தி உண்டு பண்ணுகிறார்கள். ஸ்திரியா பெண்கள், எப்பேற்பட்ட பெண்கள் எதனால் இப்படி ஒரு ஆசையை உண்டு பண்ணுறா அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். முதல்ல தலைமுடி, அழகான தலைமுடி இருக்கு. ஷிரோருகைஹி ஷிரசி ருகந்தி இல்லையா. ஸோ தலைமுடிங்கிறது தலையில வளர்றது, அதனால ஷிரோருகைஹி அந்த தலைமுடியினால கேசத்தினால காமிகளை இழுக்கிறா அல்லது காமிகளுக்கு ஒரு ஆசையை ஊட்டுகிறார்கள், உண்டு பண்றா. ஸ்ரோணி தட்ட அவலம்பிபிகி, அந்த தலைமுடி எப்படி இருக்குன்னா இடுப்பு வரையில் தொங்கின்னு இருக்கான். நமக்கு வந்து இந்த பெண்களுக்கே ஒரு ஒரு பாயிண்ட் எப்படின்னா, இன்னொருத்தரை பார்க்குறச்சே முதல்ல தலைமுடி எவ்வளோ நீளம் இருக்குங்கிறத தான் நம்ம நோட் பண்ணுவோம். இவ்வளோ தலைமுடி எல்லாத்தையும் விட்டுருவோம். அது தலைமுடி இல்லாதவாளுக்கு இருக்கிறவாளை பார்த்து ஒரு ஆசை தான் எப்பவுமே. அதை பார்த்த உடனே முதல்ல நோட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஷிரோணி தட்ட அவலம்பிபிகிங்கிறார். இடுப்பு வரையில், இடுப்பு ஷிரோணிங்கிறது இடுப்பு பிரதேசம், அதனுடைய தட்டம்னு பிரதேசம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இடுப்பு பிரதேசத்தினுடைய ஆர் அந்த எட்ஜ் ஆஃப் த வெயிஸ்ட் வரைக்கும் அவலம்பி, அந்த ஹேர் இஸ் ஜஸ்ட் ஹேங்கிங் டவுன், சரியா? அப்படிப்பட்ட தலைமுடிகளுடன் மேலும் கிருத அவதம்சைஹி ஆபரணங்கள் போட்டுருக்கா, அல்லது காதில் அவதம்சம்னா காது தோடுன்னு எடுத்துக்கலாம். சுகந்திபிகி நல்ல வாசனையுடன் கூடின புஷ்பங்களை வைத்து கிருத அவதம்சைஹி காதில் தோடை செய்யப்பட்ட தோடுகளுடன். ஸோ அந்த புஷ்பங்களை வச்சுட்டு காதில் தோடா மாட்டின்னு இருக்கா. அந்த தோடுகளும் சரி, அவன் வந்து தலை பின்னி அந்த இடுப்பு வரையில் தொங்கக்கூடிய அந்த தலைமுடியும் சரி, அதோட கூட சஹாரைஹி ஸ்தனைஹி கழுத்தில் மாலையோட இருக்கு, அதனால மார்பகங்கள் சஹாரைஹி அலாங் வித் நல்ல மாலையோட இருக்கக்கூடிய ஸ்தனங்கள். சீதுபிகி வதனைஹி வாய் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு மது அருந்தினத்தினால ஒரு வாசனையா இருக்கக்கூடிய முகங்கள், அதனுடன் பெண்கள் ஆசையை ஊட்டுகிறார்கள். ஸோ தட் இஸ் இட் ஜஸ்ட் ஷோஸ் தட் தே ஆர் ரெடி.
அதுக்காக அதை வந்து காமிக்கிறதுக்காக அப்படி இருக்கு. நன்னா அலங்காரம் பண்ணிட்டு, தலையை அலங்காரம் பண்ணிட்டு, காதுல ஆபரணங்களை போட்டுண்டு, கழுத்துல மாலையை போட்டுண்டு, தேர் ஆல்ரெடி இன் தட் மூட். அதனால அந்த சீதுங்கிறது இங்க மத்தியபானம். மத்தியபானமும் அதனுடன் கூட இப்படி இருக்கிற பெண்களை பார்த்த உடனே காமிகளுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்றது. சாதாரண ஸ்லோகம் தான் இது. ஸோ சிரோருஹைஹி ஸ்ரோணிதட அவலம்பிபிஹி ஸ்ரோணிதடாவலம்பிபிஹி சிரோருஹைஹி ஸ்திரியா ரதிம் ஜனயந்தி. ஸோ திஸ் பிகம்ஸ் எ ஹேத்து ஃபார் த ரதி. அந்த ஆசையை உண்டு பண்றதுக்கு இதெல்லாம் ஹேத்துவா ஆயிடுறது. ஆர் அலாங் வித் திஸ், இதனால அவ வந்து ஆசையை உண்டு பண்றா. ஸோ சிரோருஹை ஸ்ரோணிதடாவலம்பிபிஹி கிருதாவதம்சை குசுமை சுகந்திபிஹி ஸ்தனை சஹாரைஹி வதனைஹி சீதுபிஹி. அகெயின் சீதுங்கிறது அந்த வைன் ஆர் இன்டாக்சிகண்ட். சீதுபிஹி சஹ வர்த்ததே இது சசீதுஹு. ஸோ சசீதுஹு அப்படிங்கிறது சீது அந்த மத்தியபானத்துடன் கூடினதாக இருக்கு. அப்படிப்பட்ட வதனைஹி, இட் பிகம்ஸ் அன் அட்ஜெக்டிவ் டு த வதனம். ஸோ ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு அட்ஜெக்டிவை கொண்டு வர்றார். ஓகே. ஸோ வதனை சசீதுபிஹி ஸ்திரியோரதிம் சஞ்சனயந்தி காமினா. அடுத்தது தடில்லதா சக்கரதனுர் விபூஷிதாக பயோதரா ஸ்தோயபராவலம்பினः ஸ்திரியஸ்ச காஞ்சீமணிகுண்டலோஜ்வலாக ஹரந்தி சேதோ யுகபத் பிரவாசினாம். சந்தேகம் இருக்கா? வஹந்தி வர்ஷந்தி அதற்கு நடுவுல எங்கமா இருக்கு? வஹந்தி வர்ஷந்தி நதந்தி பாந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கா? இங்க இல்லையே. ஓ சரி, ஓகே. என்ன ஸ்லோகம் சொல்லுங்க. வஹந்தி வர்ஷந்தி நதந்தி பாந்தி தியாயந்தி நிருத்யந்தி சமாஸ்ரயந்தி நத்யோ இருக்கு. அதான் பிரக்ஷிப்த ஸ்லோகங்கள்ல இருக்கு பின்னாடி. ஆஃப்டர் தி 18th இது இருக்கே வரேன். இது நான் பார்க்கல, பார்த்துடுறேன் ஒரு நிமிஷம். வஹந்தி வர்ஷந்தி நதந்தி பாந்தி தியாயந்தி நிருத்யந்தி சமாஸ்ரயந்தி நத்யோ கனா மத்தகஜா வனாந்தாக பிரியா விஹீனாக சிகினஹ பிளவங்காக. ஓகே. ஒவ்வொன்றும் இங்கே வந்து யதாசங்கியம் அனுதேச சமானம்னுட்டு ஒரு அலங்காரம். அதாவது வியாக்கரணத்தில் வந்து சங்கியம் அனுதேச சமானம்னுட்டு வியாக்கரணத்தில் சூத்திரம். அதை வச்சுட்டு இங்கே வந்து உங்களுக்கு அலங்காரமும் யதாசங்கிய அலங்காரம்னு ஒன்று இருக்கு. நம்ம 1 2 3 4 போட்டுட்டே வரணும். ரெண்டாவது லைன்லையும் 1 2 3 4 போட்டுன்னு வரணும். 1:1 2:2 3:3 அப்படி வரும். ஏன்னா பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் பூரா கிரியாபதானி, செகண்ட் 2 லைன் பூரா உங்களுக்கு வந்து கர்த்திருபதானி. வஹந்தி நத்யஹ, இங்க 1 போட்டுக்கோங்க, இங்க ஒரு 1ன்னு போட்டுக்கோங்க. 1A and 1B இது ரெண்டும் ஒரு சென்டென்ஸ். ஆனா அது அரேஞ்ச் பண்ணிருக்கிறது எப்படின்னா கிரமேண. இந்த சுப்பிரமணிய புஜங்கம் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஞாபகம் வந்தது, நான் அப்புறம் சொல்றேன். வஹந்தி நத்யஹ வர்ஷந்தி கனாஹ, அதுக்கப்புறம் நதந்தி மத்தகஜாஹ பாந்தி வனாந்தாக தியாயந்தி பிரியா விஹீனாக நிருத்யந்தி சிகினஹ சமாஸ்ரயந்தி பிளவங்காக. சரியா? இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். நத்யஹ வஹந்தி. when you do this, match the following, then the shloka becomes very easy. அவ்வளோதான். நத்யஹ வஹந்தி, ரிவர்ஸ் ஆர் ஃப்ளோயிங் எவ்ரிவேர். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஜலம் பொழிகிறதோ இல்லையோ மழை, அதனால ஜலம் பொழியறதுனால எங்கே பார்த்தாலும் நதி அப்படியே பிரவகிக்கிறது, நதிகள் பிரவகிக்கின்றன. கனாக வர்ஷந்தி, மேகங்கள் அப்படியே வருஷிக்கின்றன, பொழியறது மழைய. மத்த கஜாக நதந்தி, நல்ல மதம் பிடிச்ச யானைகள் ஒரு பிளர்றது, சத்தம் போடுறது, நதந்தின்னு சப்திக்கின்றன. வனாந்தாக பாந்தி, வனாந்தாக காடுகளினுடைய உட்பகுதிகள் எல்லாமே பாந்தி பிரகாசிக்கின்றன. இன் அதர் வேர்ட்ஸ், மழை இருந்ததுன்னா செழிப்பு, உடனே அது தளதளன்னு உங்களுக்கு வந்து அந்த ஒரு கூலிங் எஃபெக்ட் இல்லையா? காட்டு பிரதேசத்துக்குள்ள நமக்கு வந்து ரொம்ப நன்னா இருக்கும்.
ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து மழை காலம்னாலே ஒரு செழிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நிறைய க்ரீன்ரி இருக்கிறதுனால வனாந்தாக பாந்தி, வனசிய அந்தாக, ஆல் த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாமே பாந்தி பிரகாசிக்கின்றன. அதே பிரியா விஹீனாக, தோஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் லவர்ஸ். ஸோ பிரியை இல்லாதவர்கள் என்ன பண்றான்னா தியாயந்தி, கனவு உலகத்துல இருக்கா, அதாவது யோசிச்சுட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பிரியையோட இருந்தா எப்படி எப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு இருப்பாளாம். பிரியைட்டேர்ந்து விலகி இருக்கக்கூடிய பதிக்காக. ஷிகினகா, மயில்கள், நிருத்தியந்தி, டான்ஸ் ஆடுறது. பிளவங்காக சமாஸ்ரயந்தி, சமாஸ்ரயந்தினா போய் அடைக்கலம் அடைகின்றன அர்த்தம். தே டேக் ரெஃப்யூஜ். எங்க யூஸ்வலி பிளவங்காக, இந்த பிளவங்காகங்கிறது குரங்குகள் போய் அடைக்கலம் தேடுகின்றன, அதாவது தி டேக் ரெஃப்யூஜ். அதை வந்து இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா நிகுஞ்சானி அதவா கிரி கஹ்வராணிங்கிறார். ஸோ நிகுஞ்சானிங்கிறச்சு பொதர், எங்க மழை வந்து அஃபெக்ட் பண்ணாதோ அந்த மாதிரி பொதற்குள்ள ஒரு புஷி ஏரியா இருந்ததுன்னா அதுக்குள்ள போய் அது ஒளிஞ்சுக்கிறது, அல்லது கிரி கஹ்வரம் போய் மலையினுடைய குகைக்குள்ள அது போய் மறைஞ்சுக்கிறது. சரியா? ஸோ வஹந்தி வருஷந்தி நதந்தி பாந்தி தியாயந்தி நிருத்தியந்தி சமாஸ்ரயந்தி நத்யோ கனா மத்த கஜா வனாந்தாக பிரியா விஹீனாக ஷிகினஹ பிளவங்காக. நமஸ்யந்த ஏவ அப்படின்னு வரும் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில். இருங்க நான் பார்த்துடுறேன். அது அழகா இருக்கும். அதுவா? அந்த நமந்தோ பவந்தம் இல்ல, நமந்தஸ்துவந்த பவந்தம் ஸ்மரத்யஸ்தே சந்து சர்வே, அந்த மாதிரி வரும். வரேன், ஒரு நிமிஷம் அதை எடுத்து விடுறேன். இங்க இருக்கு. களத்திரம் சுதா பந்து வர்க்க பசுர்வா நரோவாதனாரி கிரகேயே மதீயாக யஜந்தோ நமந்தஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரந்தஸ்சதே சந்து சர்வே குமாராக இருக்கா. குமார இருக்கா? அதுல வந்து ஹே குமார, முதல்ல வந்து களத்திரம் மனைவி, மனைவியோட யஜந்தகா, யாகம் செய்வதற்கு அவ சகதர்மச்சாரிணி இருந்தாதான் நம்ம யாகம் பண்ண முடியும். அதனால யஜந்தகா. சுதாகா, குழந்தைகளோட சேர்ந்து நமஸ்காரம் பண்றது. பந்து வர்க்காக, எல்லாரும் இருந்தான்னா ஸ்தோத்திரம் பண்றது கூட. நம்ம வந்து பஜன சம்பிரதாயம் அந்த மாதிரி விஷயங்கள். பசுர்வாத நாரிங்கிறச்சு பசுகு இருந்ததுன்னா அது ஸ்மரதி. பசுவுக்கு என்ன தெரிய போறது? அது வந்து புண்ணியம் பண்ணி இருந்ததுன்னா, ஒரு பக்தனுடைய வீட்டுல பறந்திருந்ததுன்னா, அப்போ இவாள்லாம் ஸ்மரிச்சுக்கரிச்சு இந்த பகவானை வந்து அது இருக்கிற இடத்துல இருந்து அது ஸ்மரிச்சுக்கும். அப்படி அதை ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணிக்கணும். எனக்கு சொல்லித்தந்தவர் ஒருத்தர் அதை வந்து அழகா இப்படி போட்டுக்கோயேன் அப்படின்பார். களத்திரம் சுதா பந்து வர்க்க பசுர்வா நரோவாத நாரி கிரகேயோ ஏ மதியாக. மனுஷனா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும், அது வந்து இஃப் அந்த மனுஷன் வந்து சுதாக பிள்ளையா இருந்ததுன்னா நமஸ்காரம் பண்ணும், பந்து வர்க்கமா இருந்ததுன்னா ஸ்தோத்திரம் கூட. ஏன்னா அந்த நம்ம குடும்பமா நமஸ்காரம் பண்றதுங்கிறது உண்டோ இல்லையோ, அது எல்லா பூஜைக்கும் குழந்தைகளோட சேர்ந்து இருக்கிறது. எல்லா பந்து வர்க்கம் எப்பவுமே இருக்க மாட்டா, கூட இருக்கிறச்சே நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணா போறோம். ஆனா பொண்டாட்டி மனைவியா இருந்தா சகதர்மச்சாரணிங்கிறச்சே யாகத்துக்கு அவளுக்கு அருகதை. அதனால முதல்ல அந்த யதாசங்கியம் ஒன்னொன்னா அதோட சேர்த்துக்கணும்னு ஒரு சரி. இப்போ we have to go back to this original. வரேன். பதினெட்டு முடிஞ்சது, 10 அது ஆச்சு. இப்போ தடில்லதா சக்கரதனுர் விபூஷிதாக, இதுதானே அடுத்தது இருக்கு. பயோதரா ஸ்தோய பராவலம்பினா ஸ்திரியஸ்ச காஞ்சி மணிகுண்டல உஜ்வலாக ஹரந்தி சேதோ யுகபத் பிரவாசினாம். பிரவாசினாம் சேதகா யுகபத் ஹரந்தி. இது வந்து ஒரே சமயத்துல பிரவாசினாம், பிரவாசிங்கிறது வெளியூர் போயிருக்கிறவா, பிரவாசகானாலே வேறு இடத்தில் தங்கக்கூடியவன், விச் மீன்ஸ் பிஸ்னஸ்க்காக வெளியூர் போயிருக்கான். போயிருக்கும் பொழுது
அந்த மனிதர்கள் அந்த ஆண்கள் இருக்காளே பிரவாசினாம் சேதகா அவர்களுடைய அந்த வெளியூர்ல தங்கக்கூடிய ஆண்களின் மனதானது மனதை ஹரந்தி இழுக்கின்றன. அது அப்படியே வந்து இட் அட்ராக்ட்ஸ் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் அவுட் சைட். யாருன்னு 2 பேர் யுகபத் ஒரே சமயத்துல மேகங்களும் சரி பெண்களும்ங்கிற. மேகங்களுக்கு அட்ஜெக்டிவ் போடும்பொழுது 2 அட்ஜெக்டிவ் இங்க. ஒன்னு தடில்லதா சக்கரதனுர் விபூஷிதாக பயோதராக. பயோதராக மேகங்கள், ஜலத்தை தரித்து கொண்டிருக்கும் மேகங்கள். தடில்லதா வித்யுல்லதா சோ மின்னல் கொடியுடன், சக்கரதனுவும் இந்திரதனுஷோடையும் விபூஷிதாக அலங்கரிக்கப்பட்ட மேகங்கள். ஸோ மேகம் வருஷா காலம்னு உடனேயே மின்னலும் இருக்கும், ரெயின்போ அதுவும் இருக்கும். அதனால இவைகள்னால விபூஷிதாக அலங்கரிக்கப்பட்ட பயோதராக மேகங்கள். மேலும் தோயபர அவலம்பினஹா தோயபர தோய ஜலத்தினுடைய பர வெயிட்னால பாரத்தினால அவலம்பினஹா அப்படியே கீழே தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு, தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இட் இஸ் as if it is hanging because of the weight of the water. அப்போ தோயபர அவலம்பினஹா பயோதராக. மேலும் பெண்கள், அந்த பெண்கள் எப்படின்னா காஞ்சி மணி குண்டல உஜ்வலாக பிரகாசிக்கின்ற பெண்கள். எதனால? காஞ்சி இடுப்புல போட்டிருக்கிற ஒட்டியானம், மணி குண்டலம் நல்ல மணிகள்னால இழைக்கப்பட்ட குண்டலம், காதுல போட்டுக்கிற இயர்ரிங்ஸ், அது வந்து அப்படியே ஜுவல்டு பிஜுவல்டு இயர்ரிங்ஸ். ஸோ காஞ்சி இடுப்புல போட்டு இருக்கிற ஒட்டியானம் அண்ட் மணிகுண்டலம், இதனால உஜ்வலாக ஸ்திரியாச்ச யுகபத்து ஒரே சமயத்துல பிரவாசினாம் சேதகா ஹரந்தி வெளியூர் போயிருக்கிறவாளுடைய மனசை பிடிச்சு இழுக்கிறதுங்கிற. என்ன அர்த்தம்னா அதே இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான். வெளியூர் போயிருக்கிறவன் தன் மனைவியோட சுகமா இருக்க முடியாது வீட்டுல. ஹி இஸ் கன்ஃபைன்ட் டு another place here. he cannot travel back இல்லையா? பிசினஸ்க்காக போயிருக்கான். திருப்பி உடனே வந்து மழை வருதேன்னு அதனால மனைவியோட நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவனால இருக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால மேகத்தை பார்த்த உடனே அவனுடைய மனசு எங்கேயோ போறது, ஏதோ நினைச்சுண்டு அவனுக்கு வந்து அவனுடைய மனசை வந்து கவர்றது அந்த மேகம். ஏன்னா உடனே தன்னுடைய மனைவியினுடைய ஞாபகம் ஏற்படுறது. அந்த மனைவியும் ஒரே சமயத்துல இழுக்கிறாளாம். இந்த மேகத்தை பார்த்ததுனால பெண்ணனுடைய ஞாபகம் வருது. அந்த பெண்ணும் வந்து தன்னுடைய மனசை எங்கேயோ இழுக்கிறா. அந்த பெண் என்ன ஸ்மிருதியில இருக்கக்கூடிய பெண்ணை எடுத்துக்கணுங்கிறார். ஸ்மிருத்யுபஸ்திதாக ஸ்வீயாக ஸ்திரியாக நது அந்நியஸ்திரீ. மற்ற அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவளுக்கு வந்து அட்ராக்டடுங்கிற எடுத்துக்கூடாது. தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வந்ததுனால ஸ்மிருதியில இருக்கக்கூடிய தன்னுடைய பத்னி அவளை நினைச்சுண்டு அவ எப்படிலாம் அழகா இருப்போ, இந்த சமயத்துல நமக்கு எப்படி அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுனால மனசு வந்து எங்கேயோ இழுக்கப்பட்டு எதையோ நினைக்கிறா அப்படிங்கிற. தடில்லதா சக்கரதனுர் விபூஷிதாக பயோதராக தோயபர அவலம்பினः ஸ்திரியஸ்ச காஞ்சிமணி குண்டலோஜ்வலாக ஹரந்தி சேதோ யுகபத் பிரவாசினாம். அடுத்தது மாலா கதம்ப நவ கேசர கேதகீபிஹி ஆயோஜிதா சிரசி பிப்ரதி யோஷிதோ அத்ய கர்ணாந்தரேஷு ககுபத் த்ரும மஞ்சரீபிஹி இச்சானுகூல ரச்சிதான் அவதம்சகான்ஸ்ச. யோஷிதா பெண்கள் அத்ய இன்னைக்கு, அதாவது இன்னைக்குங்கிறச்சு என்னைக்கு காளிதாசன் பார்க்கறாரோ அன்னைக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அத்யங்கிறதுக்கு இந்த வருஷா காலத்துல பலவிதமான புஷ்பங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு புஷ்பத்தையும் எய்தர் மாலையா கோர்த்து தலையில போட்டுக்கிறா, இல்லைன்னா காதுல கொத்தாட்டம் மாட்டிக்கிறா. ஒரு புஷ்ப கொத்தை வந்து அப்படியே அலங்கரண வஸ்துவாக காதுல மாட்டிக்கிறா. இச்சானுகூல ரச்சிதான்னு அவதம்சகான்ஸ்ச. தனக்கு இஷ்டப்படி அவ வந்து அவதம்ச காதுகளுக்கு ஒரு ஒரு அலங்கரண வஸ்துவை பண்ணி செஞ்சு நிர்மாணம் பண்ணி அதை வந்து கர்ணாந்தரேஷோ மாட்டிக்கிறா பிப்ரதி. ஸோ யோஷிதா பெண்கள் பகுவச்சனத்துல இருக்கு. யோஷித்துங்கிறது ஏகவச்சனம், யோஷிதா பெண்கள் பகுவச்சனம். பிப்ரதி அதுவும் பகுவச்சனம் தான். பிபர்த்தி பிப்ருதா பிப்ரதி அப்படின்னு வரும். ஸோ பிப்ரதிங்கிறது பகுவச்சனத்தில் இருக்கு.
பிப்யதி மாதிரி பிப்ரதியும் அதே தான். பிபேதி பிபிதா பிப்யதி வருதோ இல்லையோ, பாரியா பிப்யதி தஸ்மின் காயேன்னு இருக்கு. பாரியாக பிப்யதி, மனைவி மக்கள் எல்லாருமே அந்த ஒரு சரீரத்தை பார்த்து பயப்படுறான்னு மோக உத்கரத்தில் வரும். அவன் பிப்ரதி, பிபர்த்தி இஸ் தி சிங்குலர், பிப்ரதி உங்களுக்கு ப்ளூரல். யோஷிதா பெண்கள் என்ன பண்றா, முதல்ல சிரசி ஆயோஜிதாக மாலாக பிப்ரதி, கோர்க்கப்பட்ட, ஆயோஜிதன கிரதிதா, கிரதிதாக மாலாக தொடுக்கப்பட்ட மாலைகளை தலையில் தாங்கிக் கொள்கிறார்கள், தலையில் வைத்துக் கொள்கிறார்கள். சுஷிரசி பிப்ரதி. எதை வச்சு கோத்த மாலை? கதம்ப நவகேசர கேதகீபிகி, கதம்ப புஷ்பம், அதுக்கப்புறம் நவகேசர, கேசரங்கிற ஒரு புஷ்பம், கேதகி தாழம்பூ, இவைகளை கொண்டு ஆயோஜித சேர்க்கப்பட்ட மாலைகளை, மாலாகா சிரசி யோஷிதா அத்ய பிப்ரதி, தலையில் பெண்கள் இன்னைக்கு தாங்கிக் கொள்கிறார்கள். அப்புறம் கர்ணாந்தரேஷு, காதுகளில், கர்ண அந்தரன காதுல இருக்கிற ஓட்டைன்னு எடுத்துக்கணும். அந்த ஓட்டையில தொங்க விடுறா எதை? அவதம்சகானு தோடுகளை. அந்த தோடு இச்சா அனுகூல ரச்சிதானு, தன் விருப்பப்படி, தன் விருப்பத்துக்கு உகந்த, அனுகூலம்னு அப்ரோப்ரியேட் டு தேர் ஓன் விஷ், அப்படி ரச்சித நிர்மாணம் செய்யப்பட்ட அவதம்சகானு தோடுகளை எதை வச்சுண்டு அவன் அந்த தோட நிர்மாணம் பண்றா? ககுப துரும மஞ்சரீபிகி. ககுப நம்ம முன்னாடி பார்த்தோம், சர்ஜா அர்ஜுனன்னு பார்த்தோமா, அந்த அர்ஜுனா தான் ககுப. மருது, மருது மரத்தில் இருக்கக்கூடிய கொத்து. ஆக்சுவலி அந்த மருதனுடைய பூவை பார்த்தேன்னா நல்ல கொத்தாட்டம் இருக்கு. கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ஒரு இந்த கலர்ல இருக்கு, ஒரு கிரீனிஷ் கலர்ல அது இருக்கு, நல்ல கொத்தாட்டம் இருக்கு. அந்த ககுபத்ரும அர்ஜுன மரம், மருது மரத்தினுடைய மஞ்சரி கொத்துகளை வைத்து இச்சானுகூலம் தனக்கு விருப்பப்பட்டபடி ரச்சிதான் அவதம்சகானு செய்யப்பட்ட தோடுகளை கர்ணாந்தரேஷு காதுகளினுடைய ஓட்டைகளில் யோஷிதா பிப்ரதி, திருப்பி அங்கே போயிடணும், பெண்கள் தரிக்கின்றார்கள். அந்த வருஷா காலத்துக்கு உகந்த பூக்களை வச்சுண்டு மாலையா கொத்துண்டு தலையில போட்டுக்கிறான், இல்லைன்னா காதுல தோடா போட்டு இருக்கான். மாலா கதம்ப நவகேசர கேதகீபிகி ஆயோஜிதா சிரசி பிப்ரதி யோஷிதோத்ய கர்ணாந்தரேஷு ககுபத் துரும மஞ்சரீபிகி இச்சானுகூல ரச்சிதான் அவதம்சகான்ஸ்ச. காலாகரு பிரச்சுர சந்தன சர்ச்சிதாங்கியः புஷ்பாவதம்ச சுரபீகிருத கேசபாஷாः ஸ்ருத்வா த்வனிம் ஜலமுச்சாம் த்வரிதம் பிரதோஷே ஷய்யாகிரகம் குருகிரகாத் பிரவிசந்தி நார்யः. காலாகரு பிரச்சுர சந்தன சர்ச்சிதாங்கியः, உடம்பு பூரா சந்தனத்தை பூசின்னு இருக்கா. சர்ச்சிதனாலே சந்தன சர்ச்சிதான் இருக்கோ இல்லையா, அப்படின்னா சந்தனத்தினால சர்ச்சித லிப்த பூசப்பட்டு, யூ அனாயிண்ட் யுவர் செல்ஃப் வித் சந்தனம். அங்கங்கள்லாம் எப்படி இருக்கு? கால அகரு, கிருஷ்ணாகருங்கிறது அது ஒரு டைப் ஆஃப் வாசன திரவியம். ஸோ காலாகரு பிரச்சுர சந்தன, காலாகரு னுடைய ஏராளம், பிரச்சுரம்னாலே அதிகம், சந்தனம் அதிகமான சந்தனம், காலாகரு, மேலும் சந்தனத்தினால் சர்ச்சிதம் அலங்கரிக்கப்பட்ட ஆர் பூசப்பட்ட அங்கங்களை உடைய பெண்கள். நார்யகா, எல்லாம் நார்யகாக்கு இப்போ அட்ஜெக்டிவா போறது. முதல்ல பெண்கள் எப்படி இருக்கா? அந்த வாசன திரவியம் மேலும் சந்தனம் இவைகளை உடம்புல எல்லாம் பூசின்னு இருக்கா. புஷ்பாவதம்ச சுரபீகிருத கேசபாஷாக, தலைமுடியில கேசபாஷங்கள் சுரபீகிருதம், அசுரபி சுரபீகிருதம், சுவி பிரத்யம்னு சொல்லுவோம். எது வாசனையாக இல்லையோ அது வாசனையாக ஆக்கப்பட்டிருக்கு. எதனால? புஷ்ப அவதம்ச, புஷ்பங்களை கோர்த்து போட்டுன்றதுனால. இது இப்போ இந்த அந்த கொஸ்டின் வருமோ இல்லையோ, திருவிளையாடல்ல வரும், ஒரிஜினல் புராணத்துலேயும் இருக்கு. நம்ம சினிமாவில் இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். அது இப்போ பரஞ்சோதி அடிகள் எழுதின ஒரிஜினல் தமிழ்லேயும் இருக்கு, சம்ஸ்கிருதம் ஹாலாசிய மகாத்மியத்துலேயும் இருக்கு. உங்களுக்கு அந்த தர்மி ஓட எபிசோட் அதில் இருக்கு.
சம்ஸ்கிருதத்துல. இதுலயும் இருக்கு, தமிழ்லயும் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் திருவிளையாடல் புராணத்திலயும் இருக்கு. அது இட் இஸ் நாட் அ கிரியேட்டட் திங் ஃபார் த மூவி. அதாவது தலைமுடிக்கு வந்து பெண்களுக்கு இயற்கையாவே உங்களுக்கு வாசனை இருக்கா இல்லையாங்கிற ஒரு சர்ச்சை இருக்கும் இல்லையோ, அது வந்து வாசனா திரவியங்கள்னால ஏற்படுறதுன்னுட்டு சாதாரண பெண்களுக்கு வேணா இருக்கலாம். ஆனா உமையாளுக்கு அப்படி இல்லை. பார்வதிக்கு வந்து இயற்கையாவே அவளுக்கு வாசனை இருக்கு. ஏன்னா இப்ப திரிசதியில வந்து ஒரு நாமாவளி எப்படின்னா ஏலா சுகந்தி சிக்குரான்னு இருக்கு. அம்பாளுக்கு வந்து ஏலா சுகந்தி சிக்குரா. ஏலா அந்த ஏலக்காவனுடைய கொடி இருக்கே, அந்த கொடியினுடைய வாசனை போல் ஒரு வாசனையை கொண்ட முடி அம்பாளுக்கு இயற்கையாக அப்படிங்கிறார். நம்ம என்னத்த சொல்றது, ஹயக்ரீவர் பார்த்து அகஸ்தியர்கிட்ட சொல்றார், நம்ம யார் நடுவில் அங்க வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு இல்ல. அதனால புஷ்ப அவதம்ச சுரபீகிருத கேசவா. அந்த திருவிளையாடல் மூவில அந்த பதிகத்தையே சொல்லுவாளே. ஆமா, பதிகத்தையே சொல்லுவாளே. அப்ப ஆமா, அஞ்சரை தும்பி கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி. ஆமா, அந்த அந்த ஒரிஜினல் திருவிளையாடல் புராணத்துல இருந்து தான் அது வருது. புஷ்பாவதம்ச சுரபீகிருத கேசபாஷாக. புஷ்பங்களினுடைய அவதம்ச தலையில தொங்க விட்டிருந்திருக்கிறதுனால அந்த தலைமுடி எல்லாம் அப்படியே சுரபீகிருதம் வாசனையாக்கப்பட்டிருக்கு. இங்க ஸ்ருத்வாத்வனின் இந்த பெண்கள், இதுவும் அட்ஜெக்டிவ் ஃபார் நார்யாக. இந்த பெண்கள் இப்ப என்ன ஆயிடுதுன்னா அலங்கரணம் பண்ணிண்டதுக்கு அப்புறம் ஜலமுச்சாம் பிரதோஷே, பிரதோஷ வேளையில, அதாவது சந்தியா காலம் முடிஞ்சு ஒரு ஒரு முகூர்த்தம் தாண்டி சொல்றோம் இந்த இடத்துல, பிரதோஷ காலத்துல ஜலமுச்சாம் துவரிதம் துவனிம் ஸ்ருத்வா, அல்லது துவரிதம்ங்கிறத பிரவிசந்தியோட சேர்த்துக்கலாம். ஜலமுச்சாம் துவனிம் ஸ்ருத்வா, ஜலமுக்க ஜலத்தை ரிலீஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதனால ஜலம் முஞ்சந்தி இது ஜலமுக் சப்தம் சகாராந்தம். அந்த ஜலமுக் சப்த ஜலமுச்சாம்னு ஷஷ்டி பகுவச்சனம். ஸோ ஜலமுச்சாம் துவனிம் மேகானாம் துவனிம் ஸ்ருத்வா, அந்த மேகங்களினுடைய சப்தத்தை கேட்டுட்டு இந்த பெண்கள் என்ன பண்றான்னா துவரிதம் உடனே குரு கிருஹாத்து. குரு கிருஹாத்துங்கிறதுக்கு வந்து ஸ்வசுராதி அதிஷ்டித கிருஹாத்து. கிரகம்னாலே வெறும் பெரிய வீடுன்னு எடுத்துக்கூடாது, இந்த இடத்துல வந்து ரூம்னு எடுத்துக்கணும். எந்த ரூம்ல மாமனார் மாமியார் முதலிய பெரியவர்கள்லாம் இருக்காளோ அந்த ரூம்ல இருந்து கிடுகிடுன்னு அவ வந்து ஷையாகிரகம் பிரவிசந்தி, படுக்கை அறைக்கு போகிறாளாம். கணவனோட இருக்கணுங்கிறதுனால பயந்து அவனுடைய அடைக்கலம் தேடி போகிறதுங்கிறது ஒண்ணு இல்லையா. அண்ட் அது சாயந்தர வேலை ஆயிடுத்து, மழை இருக்குங்கிறச்சு யூ ரிட்டையர் ஏர்லியர், அதனால சீக்கிரம் போய் படுத்துக்கிறதுக்காக அவன் நேரம் வந்து ஷையாகிரகம் பிரவிசந்தி. ஷையாகிரகம்ங்கிறது பத்யகோ கிரகம் பிரவிசந்தி, கணவன் எங்க இருக்கானோ அந்த ரூமுக்கு போகிறாங்கிறது தாத்பரியம். சரியா. காலாகரு பிரச்சுர சந்தன சர்ச்சிதாங்கியா புஷ்பாவதம்ச சுரபீகிருத கேசபாஷாக ஸ்ருத்வா த்வனிம் ஜலமுச்சாம் த்வரிதம் பிரதோஷே. ஸோ ஜலமுச்சாம் த்வனிம் ஸ்ருத்வா பிரதோஷே ஷையாகிரகம் குருகிருஹாத் த்வரிதம் பிரவிசந்தி நார்யா. ஸோ பெண்கள் குவிக்கா அவ வந்து ஃப்ரண்ட் ரூம்ல இருந்து பெட்ரூமுக்கு போறா. அடுத்தது குவலய தல நீலைஹி உன்னதை தோயனம்ரைஹி. மீட்டர் மாறிடுதோ? காலாகரு பிரச்சுர. ஆமா, இங்க இது மாலினி வந்துருத்தா. அப்போ டில் தி எண்ட் ஆஃப் த சர்க்கம் உங்களுக்கு மாலினி விருத்தம் தான் வரப்போறது. குவலய தல நீலைஹி உன்னதை தோயனம்ரைஹி மிருது பவன விதூதைஹி மந்தமந்தம் சலத்பிஹி ஆபகிருதமிவ சேதஸ்தோயதை சேந்திரசாபைஹி பதிக ஜனவதூனாம் தத்வியோகாகுலானாம். குவலய தல நீலைஹி உன்னதைஹி தோயனம்ரைஹி மிருது பவன விதூதைஹி மந்தமந்தம் சலத்பிஹி தோயதைஹி சேந்திரசாபைஹி தோயதைஹி சேதஹா அபகிருதம் இவ. எல்லாம் எத்தனை அட்ஜெக்டிவ் வந்து மேகத்துக்கு போட முடியுமோ அத்தனை அட்ஜெக்டிவ் இங்க போடுறார். பதிக ஜன வதூனாம் சேதஹா அபகிருதம் இவ. அந்த பதிக வழிப்போக்கர்கள் டிராவலர்ஸ், அவர்களுடைய வது மனைவிகள், அந்த மனைவிகள் எப்படி இருக்கான்னா தத்வியோக ஆகுலானாம். தத்துங்கிறச்சே பதிக வியோக ஆகுலானாம். அந்த இப்ப வழிப்போக்கர்கள்ட்ட இருந்து பிரிந்து இருப்பதனால அப்படியே வருத்தத்துடன் கூடின அந்த பெண்கள்
அவர்களுடைய மனசு அப்படியே இழுக்கப்பட்டது போல் இருக்கு. இது வந்து இழுக்கப்பட்டது கேன் பி அபகிருத்தம்ங்கிறது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், துக்கமாகவும் எடுத்துக்கலாம். அட்ராக்டடுங்கிறது ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வழிபோக்கர்கள்னு போட்டதுனால இந்த மனசை பிடிச்சி இழுத்துட்டா மாதிரி இருக்குன்னு போது தெரியுமோ இல்லையோ. நமக்கு துக்கம் வரும் பொழுது அப்படியே இட்ஸ் as if the heart has been totally uprooted from the body அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமோ இல்லையோ. அதை இங்கே சொல்றதுன்னு எடுத்துக்கணும். தத்வியோக ஆகுலானாம் பதிக ஜன வதூனாம். தத்வியோக அந்த வழிப்போக்கர்கள்டேருந்து பிரிந்து இருப்பதனால் ஆகுல அப்படியே கலங்கி இருக்கக்கூடிய மனதை கொண்ட பதிக ஜன வதூனாம் வழிப்போக்கர்களுடைய மனைவிகளின் சேதகா மனதானது தோயதைஹி அபகிருதம் இவ. தோயம் ததாதி இது ஜலத்தை கொடுப்பது. அதனால மேகம், மேகத்துக்கு எத்தனை பதங்கள் போடுறாரு பாருங்க, ஒரு அமரகோஷமே வந்துடுறது இங்க. அந்த மேகங்களினால் மனதானது இழுக்கப்பட்டது போல் இருக்கிறது. அபகிருதம்னா இட் இஸ் பீன் கம்ப்ளீட்லி சோரித்தம்னு அர்த்தம். அப்படிதானே போட்டிருப்பாருங்க. அபகிருதம் இவ சோரிதம் இவங்கிற, திருடப்பட்டது போல் இருக்கிறதுங்கிறார். அதாவது மனசையே தூக்கிட்டு போயிட்டா மாதிரி இருக்கு. அது உத்பிரேக்ஷா அலங்காரமுங்க. உத்பிரேக்ஷாங்கிறச்சு இட் இஸ் அ ஃபேன்சி. மனசை வந்து நோபடி கேன் ஸ்டீல் த மைண்ட் ஹியர், பட் ஸ்டீலிங் த மைண்ட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பொய்டிக் ஃபேன்சி இல்லையா. அதுதான் இங்கே, அது உத்பிரேக்ஷாங்கிற அலங்காரம். இப்போ அந்த மேகங்களுக்கு எல்லாம் அட்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் நல்ல கருகருன்னு இருக்கு. குவலைய தள நீலைகி, அல்லிப்பூவனுடைய தளம் இதழ்கள் போல நீலைகி நல்ல நீல கலர்ல இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் உன்னதைகி மேல இருக்கு. அட் த சேம் டைம் தோய நம்ரைகி, தோய ஜலத்தினால் நம்ரம்னாலே உங்களுக்கு வணங்கி இருக்கிறதுக்கு தான் நம்ரம்போ. நம்ர பாவகானாலே வணக்கம்னு பேர். வணக்கத்துடன் இருப்பதுங்கிறது தான் நம்ர பாவம். இங்கே அந்த ஜலத்தினுடைய பாரம் இருப்பதனால அப்படியே இட் இஸ் as if it is hanging clouds அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. மிருது பவன விதூதைகி, மெதுவா காத்து வீசுறது. வருஷா காலமோ இல்லையோ, ஜம்முன காத்து உங்களுக்கு சைக்ளோன் வீசித்துன்னா அந்த மேகங்கள்லாம் செதறி போயிடுமே. மழை இருக்காது. அப்புறம் நம்ம கூட சொல்ல மாட்டோம், இப்போ இந்த பே டிப்ரெஷன் இந்த பே போது காத்து அடிச்சுடுத்தா அதனால இனிமே மழை பெய்யாதும்போம், நின்னுடுவோம் போம். பயங்கர காத்து வந்துருத்துனா மழை பெஞ்சுன்னு இருக்கிறச்சே உங்களுக்கு காத்து கொஞ்சம் மெதுவா இருந்ததுன்னா தென் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சைக்ளோன் மாதிரி ஒரு இருக்கும். ஏன்னா காத்தும் அங்கே அடிக்கும், அதே சமயத்தில் மழையும் பொழியும். சில சமயம் மழை பொழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காத்து அடைச்சதுன்னா அப்போ இட் வில் புஷ் த கிளவுட்ஸ் அவே, நமக்கு மழை வராது. மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்கே எடுத்துக்கணும். அதனால தோய நம்ரைகி ஜலத்தினால அப்படியே எனி டைம் கீழே விழும். அப்போ மிருது பவன விதூதைகி, மிருதுவான பவனம் காற்றினால் விதூத நகர்த்தப்படுகின்ற அந்த மேகங்கள். மிருதுவா பவனம் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் மூவிங் ஃபாஸ்ட். மந்த மந்தம் சலத்பிகி, அப்படியே மெதுவாக அது போகிறது. ஃபுல்லா நகர்ல ஈஷத்து மந்தம் 2 தடவை அங்க போடுறச்சு மந்தம்னு மெதுவா போறது, கொஞ்சம் மெதுவா போறது, அவ்வளவுதான். அப்படின்னா இட்ஸ் தெர் இஸ் நோ அந்த ஸ்லோலிங்கிற ஸ்லோலின்னு டபுளா சொல்லுவோமோ இல்லையோ நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது மந்தம் மந்தம் மந்த மந்தம் ஈஷத்து மந்தம், சற்றே மெதுவாக செல்கின்ற மேகங்களினால் மனது இழுக்கப்பட்டது போல் இருக்கிறது. கோலய தல நீலைகி உன்னதை ஸ்தோய நம்ரைகி மிருது பவன விதூதைகி மந்தமந்தம் சலத்பிகி. இதுல மேக சந்தேஷத்துல வராது மந்தம் மந்தம் நுததி பவன சானுகூலோ யதாத்வாம் அப்படின்னு வருவேன். அது மாதிரி அந்த அனுகூலமான பவனம், அதனால அது ஒன்று அப்படியே மெதுவா ஒன்றை நகர்த்திண்டு போகும். மந்தம் மந்தம் நுததி, நுதத்தின்னு புஷ் பண்றதுன்னு அர்த்தம். நுததி பவனஸ்ச அனுகூலகா யதாத்வாம் அப்படிங்க. மந்த மந்தம் சலத்பிஹி அபகிருதமிவ சேதஸ் தோயதை செந்திர சாப்பைகி, அது விட்டேனே. இந்திர சாப்பைகி இந்திரதனுஷ் ரெயின்போவோட இருக்கு அந்த மேகங்கள். பதிக ஜன வதூனாம் தத்வியோக ஆகுலானாம். சரியா? அடுத்தது இது ரொம்ப அழகா இருந்தது. முதிதைவ கதம்பைகி ஜாத புஷ்பை சமந்தாது
பவன சலித சாக்கைஹி சாக்கிபிஹி நிருத்தியதீவ ஹசிதமிவ விதத்தே சூச்சிபிஹி கேதகீனாம் நவசலில நிஷேக சின்ன தாப்போ வனாந்தகா. வனாந்தகா அந்த காட்டு பிரதேசம் எப்படி இருக்குன்னா நவசலில நிஷேக சின்ன தாபகா. காட்டுல அப்படியே சூடு வந்து இறங்கியிருக்கும் கிரீஷ்ம காலத்துல. இப்ப புது மழை பொழிஞ்சிருக்கா. நவசலில நிஷேக, நிஷேகன்னா வர்ஷணம், பொழிதல், ரெய்னிங், அந்த அந்த அப்படியே புது ஜலம் வந்து அப்படியே நிஷேகன்னா இட் இஸ் சோக்ட் இன் நியூ ரெயின். அதனால இப்ப என்ன ஆயிடுத்து, தாபம் கம்ப்ளீட்டா சின்னம், இட் இஸ் பீன் டெஸ்ட்ராய்ட். அது அப்படியே அந்த புதுசாக வந்த ஜலத்தினுடைய வருஷானால சின்ன தாபகா போக்கடிக்கப்பட்ட தாபம் எந்த ஒரு காட்டு பிரதேசத்தில் உண்டோ அப்பேற்பட்ட வனாந்தகா அந்த காட்டு பிரதேசமானது முதிதகா இவ சந்தோஷ அப்படியே ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கான். ஹாப்பியா இருக்கோம்னா உடனே நமக்கு வந்து உடம்பெல்லாம் ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி இருக்குமோ இல்லையோ. இந்த கதம்ப புஷ்பம் பார்த்தோம்னா ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு மொட்டு, அது ஒரு புஷ்பம். அது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு உடம்புல அந்த இது மயிர்கூச்சல் அந்த மாதிரி அது கூட இல்லை, இந்த கூஸ் பம்ப்ஸை தான் சொல்றது. கண்டக்கி தம்மம்போம் அந்த கதம்ப புஷ்பங்கள். இப்போ ஜாத புஷ்பைகி கதம்பைகி புஷ்பங்களுடன் கூடின கதம்ப விருட்சங்கள் இருப்பதனால் முதிதகா இவ சமந்தாத்து அந்த காட்டு பிரதேசமே அப்படியே ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கான், சந்தோஷம் அடைந்தது போல் இருக்கின்றது. விதத்தே முதிதம் இவ முதிதகா இவ வனாந்தகா. மேலும் பவன சலித சாக்கைஹி அந்த சாக்கா கிளைகள் எல்லாம் காத்துனால அசைக்கப்பட்ட கிளைகளை கொண்டு ஷாக்கிபிகி மரங்களினால் நிருத்தியதி இவ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. சந்தோஷம் வந்தா உடனே என்ன டான்ஸ் ஆடி சிரிச்சு. பகவான பரமேஸ்வரனை எப்படி நினைப்போம், அவருக்கு ஒரு ஒரு குஷி வந்ததுன்னா உடனே நாட்டியம் அட்டகாசம், இது ரெண்டு தான் அவருடைய சின்னம் நடராஜாக்கு இல்லையா. நாட்டியம் ஆடுறது சந்தோஷமாயிடுத்துன்னா அதுக்கப்புறம் அட்டகாசம் சிரிப்பு ரெண்டும் வரணுமா இல்லையா, அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்திருக்காரு இங்க. முதிதகா இவ சந்தோஷம் அடைந்தது போல் அந்த உடம்புல எல்லாம் அப்படியே கண்டக்கித்தம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி இருக்கு அந்த கதம்ப புஷ்பங்கள். மேலும் பவன சலித சாக்கைகி அந்த காத்துனால அசைக்கப்பட்ட கிளைகளை உடைய சாக்கிபிகி மரங்களினால் மரங்களை கொண்டு நிருத்தியதி இவ. இட் இஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் டான்சிங் வித் த ட்ரீஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரீஸ். அதாவது அந்த மரங்கள் அசையறத பார்த்தா காடே உங்களுக்கு வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்கான். பரமேஸ்வரனுடைய அந்த நாட்டியம் ஆடுற அந்த அந்த இதை நினைச்சு பார்த்தோம்னா தலைமுடி அப்படியே அவருக்கு வந்து இந்த இது இருக்குல்ல, அந்த நடராஜா அவனுடைய ஒரு இதை பார்த்தேன்னா தலைமுடி அப்படியே விரிச்சு இருக்கும் அவருக்கு. அந்த மரத்தினுடைய ஒரு சாக்கா மாதிரி தானே இருக்கும். நானா போடுறதுன்னு தோன்றது அவருக்கு. அவர் வெறும் மரத்தையும் காட்டையும் வர்ணிச்சிருக்கார், நமக்கு வேற விதமா தோன்றது போங்க. கேதகி நாம் தாழம்பூ வேற சொல்லிட்டாரா. தாழம்பூ கேதகி நாம் சூச்சிபிகி அந்த தாழம்பூவனுடைய மொனையெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், கீத்து மாதிரி இருக்கும். சூச்சின்னா நீடில்ஸ், அந்த நீடில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதனுடன் கூட ஹசிதம் விதத்தே இவ இட் இஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் ஸ்மைலிங். அந்த காடே வந்து உங்களுக்கு தாழம்பூவனுடைய அந்த நுனி ஊசிகளினால் சிரிப்பை தரித்து கொண்டிருப்பது போல் இருக்கின்றது அந்த காட்டு பிரதேசம். புரியுதா? முதித இவ கதம்பைஹி ஜாத புஷ்பை சமந்தாத்து. சமந்தாத்துன்னு சுற்றிலும்னு அர்த்தம், எல்லா இடத்திலும். முதித இவ கதம்பைஹி ஜாத புஷ்பை சமந்தாத்து பவன சலித சாக்கைஹி சாக்கிபிஹி நிருத்தியதி இவ ஹசிதமிவ விதத்தே சூச்சிபிஹி கேதகீனாம். கேதகீனாம் தாழம்பூக்களினுடைய சூச்சிபிஹி அதனுடைய அந்த ஷேப் இருக்கே அது நீடில் மாதிரி இருக்கு. அது நம்ம சிரிக்கும் பொழுது அந்த ஓரம் எப்படி இருக்குமோ அது போல அப்படி நீண்டு இருக்கான். அந்த மாதிரி ஹசிதமிவ விதத்தே சூச்சிபிஹி கேதகீனாம் நவசலில நிஷேக சின்ன தாபோ வனாந்தா. தாபம் போயிடுத்துன்னா உடனே சிரிப்பு தானே நமக்கு இல்லையா. தாபம் இருக்கிற வரைக்கும் அழணும்னு தோணும்.
அது போயிடுத்துனா உடனே தன் அறியாத ஒரு சிரிப்பு வருமே, அது போல இருந்துதான் அந்த காட்டு பிரதேசம். அழகா இருந்து. கேதகி சூச்சீனாம் ஸ்வபாவதா தவலத்வாத் தத்துல்யம் ஹசிதம் இது வியஜ்யதே. தாழம்பூ வந்து இது முழுக்க பிடிச்சுடுறேன் இந்த இடத்த மாத்திரம். அத்த ஜாத புஷ்பைஹி கதம்பைஹி இத்தியனேன ஹர்ஷ உத்பூத ரோமாஞ்ச உத்கமஹா. அதான் சொன்னேன், ரோமாஞ்சம் ஏற்பட்ட மாதிரி அந்த கதம்ப பூக்கள் வந்து மொட்டு ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் அந்த பூக்கள், அதுபோல இருக்கு. பவன சலித சாக்கைஹி இத்தியனேன நர்த்தகஸ்ய ஹஸ்த அபிநய, கையனால அது அபிநயம் பண்ற மாதிரி இருக்கான் அந்த மரங்கள், அப்படி எடுத்துட்டார். கேதகி நாம் சூச்சிபிகி அப்படிங்கறச்சே அது ஸ்வபாவமாக அந்த தாழம்பூ வெள்ளையா இருக்கிறதுனால சிரிப்புங்கிறது வெள்ளைக்கு ஒப்ப சொல்லுவோம் கவி சமயத்துல. கவி சமயம்ங்கிறது இந்த வேர்ல்ட் ஆஃப் த போயட்ரி நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, சிரிப்புங்கிறது எப்பவுமே வெள்ளை, மேபி ஆஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த அந்த பல்லுனுடைய வரிசை இருக்கோ இல்லையோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்னால ஒரு வெண்மையா இருக்கு சிரிப்புன்னு சொல்றது. எப்படி கோபத்தை வந்து சிவந்த கோபம் அப்படிங்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு கலரை அசோசியேட் பண்றா நம்ம நாட்டியங்கள்லயும் காவியங்கள்லயும். அது போல இங்க சிரிப்புக்கு வெள்ளை. ஆமா, சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. இதோட நிறுத்திப்போம், ஏன்னா இன்னும் அடுத்தது ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு, அது அடுத்த கிளாஸ் முடிச்சுப்போம். இதுல வந்து நீங்க கண்டகிதம்னு சொன்னீங்க இல்லையா, கூஸ்பம்ஸ்க்கு. கண்டகம்னாலே தான்ஸ்ன்னு அர்த்தம் யூஸ்வலி. கண்டகிதங்கிற பதம் நம்ம யூஸ் பண்றது லக்ஷணையா, வி யூஸ் இட் ஃபார் கூஸ்பம்ஸ் சம்ஸ்கிருதத்துல. அது சின்ன டா தான் இல்லையா கண்டகம்? ஆமா ஆமா. அண்ட் கண்டகிதமும் சேம் திங். கண்டகங்கிறது தான், கண்டகிதங்கிறச்சு அந்த அந்த சரீரம் கண்டகிதம். So you use that only for indicating the reaction. ஓகே. அப்புறம் இந்த நிஷேகான்னு சொன்னேன் நீங்க, அந்த வனாந்தாகா நவசலில நிஷேகா, அதுல அந்த 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 அது தாத்து என்ன மகோதயா? அது அபிஷேக சேக சிஞ்சு தாத்து வருமோ? ஆமா, சேகங்கிறது சிஞ்சில் இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, சிஞ்சு தாத்துக்கு கை பிரத்யம். ஓகே, சிஞ்சதி இருக்கு இல்லையா, அந்த தெளிக்கிறது அப்படிங்கிற அந்த தாத்துல இருந்து வருது. மஞ்சரின்னு வந்ததுங்க, அந்த இச்சானுகூல ஆபத்தம்சகான். அது மஞ்சரினா கொத்து. ஆமா, குச்சம் கொத்து. சோ மஞ்சரி பிஹி, சோ மஞ்சரி. ஓகே, ரைட். கொத்துக்களுடன். அப்புறம் அந்த விபக்தின்னு வருது இல்லையா, அது பாரம் வஹந்தி, அது கனெக்டடா இருக்குமா? அது பிப்ரதி தரிக்கிறது. அது பிரு தாத்துவா? அது அதேதான், பிருங்ய பரணே. ரைட். ஓகே, சரி.